ரமதான் டே 15 சஹர் ப்ரிப்பரேஷன் vlog. இன்னைக்கான சஹர் மெனு கொஞ்சம் ஸ்பெஷல். வீட்டில் ப்ரான் இருந்துச்சு, இதை வச்சு ப்ரான் பிரியாணி செய்யலான்னு அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னையோட 14 days ஆஃப் ஃபாஸ்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லா 14 days கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள போன மாதிரி இருக்கு. உங்களுக்குலாம் எப்படி போகுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சீரக சம்பா ரைஸ் இருந்துச்சு, இப்போதான் புதுசாக வாங்கியிருந்தேன். சரி, இதை வச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு அரிசியை ஊற போட்டுட்டு தாளிக்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சா ஊறதுக்கு கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்போ அரிசியை ஊற போடுவீங்கன்னு. நான் இப்படி தான் ஊற போடுவேன். எங்கள் வீட்டில் ரெண்டு பேருக்குமே பாஸ்மதி ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். சரி, இதை வச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு இன்னைக்கு சீரக சம்பா எடுத்தாச்சு. பாஸ்மதி ரைஸ் பிரியாணினா எப்பவுமே வடி பிரியாணி தான். பிளஸ் கீ அண்ட் லெமன் ஜூஸ் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதுவே சீரக சம்பா ரைஸ்னா ஒரே தம்ல போட்டு கீ லெமன் ஜூஸ்லாம் கொஞ்சம் தாராளமா சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுதான் நான் செய்யற 2 டைப்ஸ் ஆஃப் பிரியாணிக்குள்ள டிஃபரன்ஸ். பிரியாணி எப்பவும் போல தாளிச்சு விட்டு 1/2 kg ப்ரானை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் வாட்டர், இந்த ரேஷியோல தான் இன்னைக்கு நான் வாட்டர் எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்து 5 minutes ஹை ஃப்ளேம்லயும் 10 minutes தம்லையும் போட்டு எடுத்தீங்கன்னா நல்ல கமகமன்னு ப்ரான் வாசத்தோட சீரக சம்பா ப்ரான் பிரியாணி தயார். உங்க வீட்டில் இன்னைக்கு என்ன சஹருக்கு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஷீரோஸ் ரன்னிங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.